Hi friends, welcome to my channel Samayal கற்பம். இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டை பொடி மாஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இத ரொம்ப ஈஸியா 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். முட்டை பொடி மாஸ் பண்றதுக்கு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல 1/4 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. அடுத்தது இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கின பிறகு இது கூட ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போய் தக்காளி கொஞ்சம் நேரம் வேகட்டும், அது வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வந்திருக்கு. மசாலாவோட பச்சை வாசனையும் போயாச்சு. இப்போ இது கூட முட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்திருக்கேன். வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நடுவில் முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. இந்த பொரியலுக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் முட்டைக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முதல்ல மெதுவாக முட்டையை மட்டும் கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போது முட்டை ஓரளவுக்கு இந்த மாதிரி வந்ததும் வெங்காயம் தக்காளி எல்லாத்தோடையும் சேர்த்து கலந்து விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உதிரியாக முட்டை வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.